ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் எல்லாருக்கும் மார்னிங். வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ரெண்டும் சேர்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பிரியாணி. இது ஒன்றும் இல்லை, நான் யூடியூப் பார்க்கும்போது கத்திரிக்காய் பிரியாணி செஞ்சு ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. சரி நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கர் வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதக்கி விட்டு அது வதங்கும் போதே கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். கேஸ் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு சேர்த்தே செஞ்சிடலாம். ஏன்னா இன்னும் 2 நாள் தான் வரும் போல் தெரியுது கேஸு. புக் பண்ணியிருக்கிறோம், அது எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு தெரியல. ஃபோன் பண்ணால் வரும், வெயிட் பண்ணுங்கள், தட்டுப்பாடு இல்லை, வரும், அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். அது லைட்டாக வதங்கும் போதே தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்து ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்த்து வச்சு வதக்கிட்டு அதுங்க கூட கொஞ்சம் லைட்டாக சிக்கன் மசாலா கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னும் கேமரா ஆடுதுன்னு பார்க்காதீங்க. ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் கட் பண்ணி வதக்கிட்டு அது பிடிக்கிறதுக்கு பேலன்ஸ் வர மாட்டேங்குது. குக்கரும் பிடிக்க முடியல, வதக்கவும் முடியல, ஃபோனும் பிடிக்க முடியல. அதனால தான் அது ஆடிட்டே இருக்குது. இப்போ கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணும். பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சமாக தயிர் விட்டு வதக்கிட்டு லைட்டாக வதக்கியாச்சா. எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் கொஞ்சம் லைட்டாக புதினா இருந்துச்சு, அதையும் கிள்ளிட்டு வந்து அது குட்டி குட்டியாக தான் இருந்துச்சுங்க. இப்போ தான் துளுத்து வருது. அதையும் கட் பண்ணி வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த பாட்லேயே மணத்தக்காளி கீரை, அப்புறம் சங்குப்பூ செடி, அதிலே துளசி செடி, எல்லா செடியும் மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்குது. ஒரு கலவையாக இருக்கிறது பாட்டு. அதெல்லாம் பெருசாகிடுவேன். இந்த புதினா துளுத்து வரதெல்லாம் அப்படியே சின்னதாகிடுச்சு, அப்படியே மறைச்சிடுச்சு அந்த செடிங்க மொத்தம் சேர்த்து. இப்போ எடுத்துகிட்டு வந்து எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டேன். தண்ணி கொதி வந்த உடனே அரிசி போட்டுடலாம். ஸ்கூலில் பசங்களுக்கு எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு, வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ கொதி வந்தாச்சுங்களா, நல்லா கொதிக்கிட்டோம். அதிலே கொஞ்சம் லைட்டாக காய் வெந்துடும். வெந்த உடனே நம்ம கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி கொஞ்சம் பாதியாக கம்மியாகிட்டு லைட்டாக இருக்கும்போது அது நம்ம அப்புறம் விசில் போட்டு வேக வச்சு 3 விசில் வச்சு எடுத்தால் நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும். கேஸ் இல்லாமல் போயிடுவேதாங்க. நானும் காலையில் மதியம் சேர்த்து இது மாதிரி 1 பாட் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். கேஸ் இருந்தால் காலையில் டிஃபன், மதியம் லஞ்சு, அப்புறம் நைட்டுக்கு டிஃபன் அப்படி செய்யலாம். கேஸில் கூடவே சரி நம்ம கேஸ் எப்படி மிச்சம் மாட்டலாம் அப்படின்ற மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலான்ட்டு ஒரு ஐடியா. இப்போ குக்கர் விசில் போட்டு மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ விசில் வந்த பிறகு பார்க்கலாம், திறந்து பார்க்கலாம், அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
2 3 விசில் வந்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு நல்லா தாங்க வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி அவருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்து சாப்பாடு சாப்பிட வச்சு அமுச்சிடலாம் அப்படின்னு போட்டு கொடுத்துட்ருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னார். பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் வந்துச்சு, அதை அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாய்.